பலி. ஆமா, எனக்கு வந்து அபிமானம் உனக்கு இல்லையா? பலி கொடுக்கறேன்னு சொன்னா பலி எடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஆடு வெட்டுவாங்க, ஆமா, கோழியா இருப்பாங்களே என் பிராத்திர அது இல்ல. என் நற்கத்தை அழுத்தவர்களை என் கண்ணால் காமித்தால் உனக்கு மணிமுடி தெரித்த மன்னர்களை மனிதரை மடிப்பதாக வேண்டுதல். சுவாமி மன்னவா எப்படி கனவானது கண்டேன், அதனால மனைவி வார்த்தையை கடமை கேட்க வேண்டுமா? கணவனுடைய வார்த்தையை மனைவி கேட்க வேண்டுமா? குடும்பம் அதான் நாங்க இருவர் வாரத்துல படுத்திருக்கும் போது போகாதே என்ன பராக்கிரம் என்ன? என்னை எகுக்கவோ வெல்லவோ கொல்லவோ யாராக முடியுமா? கனவு மணி கனவுல 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது, பகல்ல செலவுக்கு ஆகுமா? வாழை மரம் சாயுனா அந்த காய் பெருசாக பெருசாக போல தாங்காத சாயும். இதெல்லாம் என்ன பண்ணும்? கனவுல வரதுல நிஜமா ஆகுமா? ஆகுமா? ஆகாது. நம்ம போறது முடியும். உண்மைத்த காலை பெண் வைப்பு அல்ல. எவ்வளவோ சொல்லி அவர் கேட்பது கிடையாது. ஏனென்றால் காளிகா தேவிக்கு நரபலி கொடுப்பதாக தன்னை வேண்டுதல் உண்மைதான். என்று சொன்னா இந்த அரக்கர் குலத்தை வர்க்காதிகளை அழித்தவர் கண்ணிலே காட்சி விட்டார். 100 பேரை கொண்டாந்து பலி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டார். அதுக்காக நான் போறேன்னா எவ்வளவுதான் நம்மளை தடுத்து பாக்குறோம். அந்த வாசி அவர் கேட்பது கிடையாது. அப்படி நீங்க போறதா இருந்தா நாடு என் தங்க சுந்தரமதிரியா நாடு கூட
எனக்கு கலை சோகை ஏற்பட்டானா பக்கத்துல ஒருவர் இருந்து கொண்டு ஒருத்த போய் தண்ணி மட்டும் கொடுவோம் ஜலம் கொடுக்க ஏன்னா கீழே விழுந்துடுறேன் ஒருத்தர் யாராவது பாத்துக்குவோம். ஆமா அந்த நேரத்துல ஒரு போய் ஜலம் கொடுத்து வந்து ஒரு கலையை திருப்போம். அதனால நானும் அங்கே ஆகிய சுந்தரமணி இருவர் மகத்துல உன் கூட வர கண்ணு சாமி இது உனக்கு அடையாளம். இங்க வா இங்க வையா காமராஜ் ஐயோ மாமன் காமராஜ் கலச்சோகம் ஏற்படும் ஒரு ஆயாசமா இருக்கிற நேரத்துல நீங்க இருந்தா எனக்கு ஒரு தெம்பு தானே. அதனால அது ஒன்னாம பிரிஞ்சிருக்குமா இது வரைக்கும் இதனால ஒண்ணு இல்ல இதோ என்ன பாண்டவர்கள் ஆமா சர்வ ராஜதையாக வந்து செய்தார்கள். ஆமா அதுக்கு என்ன அப்ப அவங்க வனம் சென்று 8 வருடம் ஆகிவிட்டது. 8 வருடம் ஆகிறது. ஆனா 8 வருடம் ஆனதே தவிர அவர் பேரும் புகழ் இந்த 56 தேசமும் கொடி கட்டி பறக்கிறது. ஏன்னா அவங்க நல்ல எண்ணம் படுத்தவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க. கொடி கட்டி பறக்கிறது. நாம எப்படிப்பட்ட ஆளு எவ்வளவு பணக்கார அப்படி இருக்கின்ற போது அவன் எவ்வளவு பெருத்த யாகத்தை செய்ய வேண்டும். நம்ம பேரும் புகழ இந்த உலகம் பூரா தெரிய வேண்டும். ஆமா அப்படி இருக்க காரணத்தினால் இந்த அஸ்வத்தை ஓட்டிக்கொண்டு 56 தேசமும் பகுதி படம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வர்ற போது அப்படியே வந்துட்டு இருக்கிற வழியில வடம் கடந்த எல்லாம் வருகின்ற போது கிருவர்ஜாபுரி என்று சொல்லக்கூடிய வடத்துக்கு வந்து விட்டோம். கிருவர்ஜாபுரி நாட்டுக்கு வடத்துக்கு வந்து விட்டோம். அப்படி வந்த காரணத்தினால் நான் ரதம் ஓட்டிட்டு வந்தேன்னா இந்த குதிரை 56 தேசமும் சுத்தி வந்ததா இந்த குதிரை சற்று நேரம் இந்த வனத்தில் மேய்ந்து கொண்டு கலப்பாரி வரட்டும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அமர்ந்துருங்க. நாங்க நந்தவனம் வேடிக்கை பார்த்துட்டு குளிச்சு நீராடி விட்டு வைக்கிறோம். அமர்ந்துருங்க. குதிரை பத்திரம் நான் சற்று வருகிறேன். நந்தவனத்தில் அழகழகா மலர் இருக்கிறது. ஒண்ணு மேல என்ன ஆசை? பூ மேல ஆசை. ஃபர்ஸ்ட் மலர் எடுப்போம், அப்புறம் குளிக்கலாம். மலர் எடுத்துட்டோம். ஆமா கலப்பா இருக்குது. நந்தவனத்துல நான் என்ன சொல்றேன்னா
டெல்லியாகிய அப்படிப்பட்ட நம்ம பணக்காரவங்க பணக்காரி நம்மள போல பணக்காரி அவர் நாம எடுத்த மலர ஆமா எந்தைய சக்காலத்தை எடுக்கூடாது எந்தைய சாடனைக்கு தொடக்கூடாது எடுக்கூடாது அதனால இந்த மலர்லாம் புடிங்க போறீங்க புடிங்கி தலையில நட்டுறோம் புடிங்கி தலையில நட்டுறோம் நான் என்ன சொல்றேன்னா இந்த மலர்கள் எல்லாம் அசுபத்து விட்டு மேய வைக்கணும் அசுபங்கவா நாம எடுத்த மலரு எந்தைய சக்காலத்தை எடுக்கூடாது மேரி எல்லாம் அதான் உட பண்ணுவோம் விளையாடலாம் நந்தவனத்தை சுத்தி அடிச்சு பார்க்கலாமா என்ன அழகு பாதமா நந்தவனத்துக்கு நம்ம இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கிறோம் மயில்கள் ஆடுவதும் கோயில்கள் பூவதும் மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய காட்சியை பார்த்தா தங்க பாடு என்ன அருமையா இருக்குது. ஆனா நந்தவனத்துல எம்மா அருமையா இருக்குது விளையாடலாம். ஆனா நம்மளோட சொந்த நந்தவனம் இது. ஆமா. ஆனா அக்கா ஓடி விளையாடிடுவா.
வனமானது நமக்கு சொந்தம். நம்மளுக்கு சொந்தமானவனா? ஆனா இப்பேற்பட்ட அசுமலாம் விட்டு இந்த நந்தவனத்தை அதாவதம் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய இந்த மலர் செடிகள் எல்லாம் மிதிக்கவும் கடிக்கவும் நாசம் செய்து விடுச்சு. யாரா இருந்தாலும் தவறு செய்தவருக்கு தண்டனை. கேவியா மல்லிகை. ஆனா இந்த அஸ்மபாரதி நம்மளுடைய நந்தவனத்திலே இருக்கக்கூடிய மலர் செடியெல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டிருக்கு. அதனால போட்டிருக்கு. இத பிடிச்சு கட்டணுமா? இந்த அஸ்மத்துக்கு சொந்தக்காரங்க யாரு? அதனால அவனும் ஏன்னா அவன் வந்தா ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் தவறு செய்தவருக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்கும். அந்த ஆஸ்பத்தை விடக்கூடாது. பிடிச்சு கட்டலாமா? வந்து அவுத்து விட்டோம். எங்க போனதும் இன்னும் வரல. மேய்ச்சிட்டு இருக்கு. இங்க போனதுக்கு என்ன ஒண்ணு தெரியல. வாயிலா விஷயமே நம்மள அவுத்து விட்டோமே. இதுல பசியா இருக்கும்னு பாக்கும்போது தெரியல. எங்கடி போயிருக்கோம் பாத்தீங்களாடி? சொல்லுங்கடி பாவம். வாயிலா நந்தவனத்துல எங்க போயிருக்கும் ஒண்ணுமே புரியலையடி பாப்பா. இங்க நம்ம பணக்காரி நம்மளுக்கு பகுதி பணம் எல்லாம் கட்டுவாங்க. ரெண்டு பொட்டை சிரிக்கி அது நம்ம பிடிச்சிருப்பாரு. இப்போ வந்தீங்க என்னன்னு கூட கேட்காத, யாருன்னு கூட கேட்காத ஒரு பெண்களுக்குள்ள பெண்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஒரு மாடி போடினா மாடு மேய்ச்சி கடந்து தப்பா பேசணும். சரி பணக்காரன் பொண்டாட்டினா அங்க ஓட்ட பசி ஓட்டு மரியாதை கொடுத்தா மரியாதை வெள்ளக்கட்ட பெஞ்சு போடும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாட்டு வந்தீங்களே யாரு ஆயாக்கா மல்லாம நந்தவனோ எதுக்கு காசு கொடுத்து சொல்லுங்க. என் மாப்பிள்ள சாப்பாடு மல்லாம இருப்பா. முதல்ல வந்தீங்கல்ல நந்தவனத்துக்கு வந்தீங்களே அஸ்பத்தை பிடிச்சு கட்டின்னு கேட்டீங்களா? இப்பதான் கேக்குறமே. அப்புறம் ஆடி பொடின்னு பேசக்கூடாது. எங்க நந்தவனம் எங்க நீங்க கட்டிட்டு உங்களுக்கு என்ன மரியாதை தரணும்? எந்த நந்தவனமா இருந்தாலும் சத்திரம் சாவடி நந்தவனம் பூந்தோட்டம் நடுக்கிணறு பள்ளிக்கூடம் பொதுவு. அது பொதுவான சொத்தா இருந்தாலும் இத பாதுகாப்பு செய்வது நாங்க. இதுல மலர் செடியெல்லாம் வச்சு நாங்க அழகு பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த அஸ்பத்தை இந்த செடியெல்லாம் விட்டு அழிச்சு வச்சு ஒடிச்சு போட்டு துண்டு துண்டா கடிச்சு போட்டிருக்க. அந்த தப்பு செய்த ஆஸ்பத்திரி கட்டி போட மேய சொல்லி விடுவானா? இங்க நந்தவனம் மாமியா மல்லாந்திருப்பா, நான் மல்லாந்திருப்பா. அப்படித்தான் அதான் பண்ணும். ஆமா, யாரு எங்களுக்கு கேப்பா? சொல்றது பார்த்தா அடி மாட்டு மந்தை போல
கூட்டமா வந்திருக்காங்களே யாரு அடி ஆட்டு மக்க போல வந்த ஆட்டு மந்த மாதிரி வந்திருக்கிறியே நாயா வந்துக்கிறானா அவ யாரு நீங்களாம் யாரு இவன் தான் எங்க மாமியா காந்தாரு இவன் தான் எங்க மாமியா 100 பிள்ளை பேத்தா விட்டா ஆட்டி பாவாடை கட்டாது வருவாங்க ஆமா அப்படிதான் 100 பிள்ளை பேத்தா அப்படிதான் நீ போய் வாக்கியல்ல யாரு நீ எந்த ஊரு யாரு எந்த ஊரு கேக்குற ஆமா உட்கார்றா படுறா படுறா உட்கார்றா